நம்ம இப்போ ஃப்ளாஷ்ஃபீல்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு நேம் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்கு அப்படின்னா அது அப்பர் கேஸாக மாற்றுறது எப்படி, லோயர் கேஸாக மாற்றுறது, ப்ராப்பர் கேஸாக மாற்றுறது. இது வந்து நார்மலாக எக்ஸலில் ஃபார்முலா இருக்கும். ஸோ ஈக்குவல் டு யூபிபிஇஆர் அப்பர்னு போட்டு ஓப்பன் பேரந்தசிஸ் இதை ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே அப்பர் கேஸாக மாறும். அதே மாதிரி எல்லாமே எனக்கு லோயர் கேஸை மாற்றணும்னா ஈக்குவல் டு லோயர் அப்படின்னு ஃபார்முலா இருக்கும் எக்ஸலில். இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் கரெக்டுங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ளாஷ்ஃபில் யூஸ் பண்ண தெரியாதவங்க யூஸ் பண்ணுறதா இது எல்லா ஃபார்முலாவுமே. பட் ஒன்ஸ் நீங்கள் ஃப்ளாஷ்ஃபில்ல கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 3 ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ எப்படின்னு பார்க்கலாமா. இது மூணுத்துமே நான் இப்போ டெலிட் பண்ணிடுறேன். இன்னைக்கு இங்கே வேணும் எல்லாமே அப்பர் கேஸே வேணும் கரெக்டாக. இங்கே நான் போயிட்டு கேப்ஸில் ஆன் பண்ணிட்டு ஒரே ஒரு வாட்டி நான் இந்த எமிலி டேவிஸ் அதாவது ஃபர்ஸ்ட் நேமை மட்டும் நான் மேனுவலாக டைப் பண்ணிடுறேன் அவ்வளோதான். இப்போ நான் என் கீபோர்டில் கண்ட்ரோல் ஈன்னு கொடுத்தேன்னா பார்த்தீங்களா பை டிஃபால்ட்டாக எல்லாமே எனக்கு கேபிட்டலாக மாறிடுச்சா. அதே மாதிரி இப்போ செகண்ட் கேஸ் வருவோம் லோயர். அதே எமிலி டேவிஸ் நான் வந்து எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டர்ஸில் இந்த வாட்டி மேனுவலாக டைப் பண்ணுறேன் ஒரு வாட்டி. அப்புறம் நான் கண்ட்ரோல் ஈ கொடுக்குறேன் என் கீபோர்டில், எனக்கு கம்ப்ளீட்டாக லோவர் கேஸ் மாறிடுச்சு. ப்ராப்பர் கேஸ்னா என்ன, ஃபஸ்ட்டு மட்டும் கேபிட்டலாக இருக்கணும், மீதி எல்லாமே ஸ்மால் கேஸாக இருக்கும். ஸோ எமிலி ஸ்பேஸ் டேவிஸ். இப்போ நான் கண்ட்ரோல் ஈன்னு கொடுத்தேன்னா பாருங்கள் ப்ராப்பர் கேஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ்ஃபில்லை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த கேஸ் வேணுமோ அந்த கேஸை நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான்.